Good morning students, I am MRK. We are going to see chapter 5, 10th standard mathematics பார்த்துக்கிட்டு இருக்கோம். Unit exercise, okay, 4th sum. என்ன கொடுத்துருக்கு அப்படின்னு பாரு. If the area of quadrilateral ABCD, ஒரு நாற்கரம் ABCD அப்படின்னு சொல்லியிருக்கு. சரியா, பாயிண்ட் வெர்டிசஸ் கொடுத்துருக்கு ABCD அப்படி கொடுத்துருக்கு. ஏரியாவும் கிவன் கொடுத்துட்டு ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் கேன்னு கேட்டிருக்கான். வெர்டிசஸில் ஒரு வெர்டெக்ஸ் மட்டும் கேட்டிருக்கான், ஒரு கோஆர்டினேட்டில் ஒன்று கேட்டிருக்கான். சரிங்களா, அப்போ கிவன் 4th சம்மு கிவன் என்னென்ன கொடுத்துருக்கு அப்படின்னா, ஏன்னு ஒரு பாயிண்ட்டு, ஏ வந்து -5,7, பி வந்து 4,k, சி அப்படின்றது -1 -6, நெக்ஸ்ட்டு டி வந்து 4,5. அடுத்து ஏரியா கொடுத்துருக்கு, குவாடிலேட்டரலுக்கு என்ன கொடுத்துருக்கு 72 ஸ்கொயர் யூனிட்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு கே என்னன்னு கேட்டிருக்கான். இதுதான் கேட்ட கேள்வி, தெரியுதா? ரைட். அப்போ ஏரியா ஆஃப் குவாடிலேட்டரல் ஏபிசிடி படம் போட்டு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மாதிரி கேன்னு கேட்டால், கே வேரியபிள் கேட்டால் ஏரியா ஆஃப் அது கொடுத்துட்டா படம் போட்டு தான் செய்யணும். ஃபிகர் ட்ரா பண்ணி டயக்ராம் ட்ரா பண்ணி தான் செய்யணும். ஏரியா ஆஃப் குவாடிலேட்டரல் ஏபிசிடி ஈக்குவல் டு 1/2 அவருக்கா 4 வெர்டெக்ஸ் x1 y1 x2 y2 x3 y3 அகைன் x4 y4 அகைன் என்ன வந்துடும் x1 y1. ஓகே, குட். இப்போ ஏரியா கொடுத்துருக்கு 72, இது 1/2. நம்பர்ஸ் அப்ளை பண்ணுறேன். மைனஸ் கோஆர்டினேட்டை 4 7 -5 7 4k -1 -6 4 5, next -5 7. ஓகே, ஃபஸ்ட் இந்த டைரக்ஷன் 1/2 ஒரு ஓப்பன் ப்ராக்கெட், நெக்ஸ்ட் ஒரு ஓப்பன் ப்ராக்கெட், -5k -24 -5 +28 ஒன் செட் ஆஃப் ஆன்சர். நெக்ஸ்ட் ஆப்போசிட் டைரக்ஷன், நடுவில் மைனஸ் 28 -k -24 -25, அவ்வளோதான். இது 72 இங்கே இருக்குது. இந்த 2-ஐ கிராஸ் பண்ணோம்னா என்ன ஆகும் அப்படின்னு பாரு. 2 2s are 4, 7 2s are 14, 144 ஈக்குவல் டு, இதில் வந்து கான்ஸ்டண்ட்டை மட்டும் சரி பண்ணிக்க நம்பரை, -5k 25 4 29 ஒன்று போச்சுன்னா -1 மைனஸ் ஆஃப் கே, ஒரு கே தான் இருக்குது 28 அப்படின்னா 24 ஒரு 4 28 -21 வருது, -21 21. அப்போ இது ஓப்பன் பண்ணி விடுவோம். -5k -1 +k +21 144. நம்ம கே தான் ஃபைன் பண்ணணும். அப்போ -4k. ஓகேங்களா, 5kல ஒரு கே போச்சுன்னா 4k. இது 20 +20, இங்கிட்டு 144. அப்போ -4k இருக்கட்டும். இங்கிட்டு வந்தால் 144 -20, அப்போ 124 -4k. அப்போ k is equal to 124 divided by -4. 1 4s are 4, 3 4s are 12, 2 2s are 4. அப்போ k ஈக்குவல் டு -32 அப்படின்றது ரிக்வயர்டு ஆன்சராக வருது. புக்கில் வெரிஃபை பண்ணிக்கொள்ளவும் ஆன்சரை, இல்லை எதுவும் தப்பு இருக்கா அப்படின்ட்டு பாரு. சரியா சொல்கிறது? நிதானமாக பார்த்துக்கோ. புக் ஆன்சர் வந்து வேறு ஆன்சர் இருக்குது. கோஆர்டினேட் கரெக்டாக எழுதியிருக்கேனான்னு பார்த்துக்கோ. -4,k இருக்குது, இது தப்பாயிருச்சு. பிக்கு என்ன இருக்குது கோஆர்டினேட்டு -4,k. இப்போ -4,k மைனஸ் மைனஸ் என்னது ப்ளஸ்ஸு. சரியா, அடுத்து இதே மாதிரி மைனஸ் இது 28ன்னு வந்துடும் இங்கே. அப்போ இங்கே சேஞ்ச் ஆனதுனால இது ரெண்டு சேஞ்ச் ஆயிரும். 28 5 போச்சுன்னா 23 47 47 மாறிடும். 47 மாறிடும். அதே மாதிரி இது மூணுமே -28 கூட்டினோம்னா 28 கூட்டினோம்னா 28 கூட்டு, ஏன்னா 25 25 50. சரியா சொல்கிறது? 50 அங்கிட்டு ஒரு 27 77 77 அப்படின்னு வருது.
பார்த்து நிதானமாக செய். இந்த தப்பு வந்துச்சுன்னா வரிசையாக தப்பாயிரும். அந்த இடத்துல கொஸ்டின் தப்புனா கொஸ்டினை வந்து கரெக்ஷன் பண்ணி பார்த்துக்கோ. கொஸ்டின் வந்து நம்ம எடுத்து எழுதியில் தப்பாக எழுதியிருப்போம். இந்த இடத்துல -4 போடாதனால இவ்வளோ பிரச்சனை வந்துருச்சு. இப்போ இந்த இடத்துல பார்த்துக்கோ 77 வருது, -77. ஓகே ரைட்டு. அப்போ நெக்ஸ்ட்டு என்ன வரணும்? -5k -47 +k +77 வருது. இங்கே 144ன்னு வருது. சரியா சொல்கிறது? ரைட்டு. அப்போ என்ன ஆகும்? -4k இது ரெண்டையும் செப்பரேட் பண்ணால் +13 வருது, 144ன்னு வருது. அப்போ 144 -30 = -4kன்னு வரும். அப்போ செப்பரேட் பண்ணோம்னா என்ன வரும்? 30 போயிடுச்சு, 14 வருமா? 114 = என்னது? -4kன்னு வருது. வேறு எதுவும் தப்பு இருக்கா அப்படின்ட்டு பாரு. வேறு எதுவும் தப்பு இருக்கா அப்படின்ட்டு பாரு. தப்பு இருந்தால் நம்ம சரி பண்ணிக்கிறணும். இங்கே வந்து என்னது? 47, இது 70 மைனஸா ப்ளஸ்ஸா? அது பார்த்துக்கோ. 5k 6 4 24 -+24. அப்போ +47 +47. அப்போ இது ஆட் ஆகும் அப்படின்னா இந்த இடம் லார்ஜாக வரும், இந்த இடம் லார்ஜாக வரும், இந்த இடம் பார்த்துக்க. அப்போ என்ன வரும்? 7 7 14க்கு 4 மிச்சம் 1 13 1 7 7 14க்கு 4 மிச்சம் 1 7 7 10 11 12. சரியா? ரைட்டு. இங்கிட்டு வந்துச்சுன்னா -124 கழிச்சோம்னா 20. அப்போ k = 20/-4 அடித்தா k = -5. கொஞ்சம் மைண்டு டைவர்ட் ஆகிட்டாலே பிரச்சனை தான். அதனால் பார்த்துக்க. இந்த பாயிண்ட்டு தப்பானனால அவ்வளோ பிரச்சனை வந்துருச்சு. ஓகே, தேங்க்யூ.